ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஜனவரி 7. இன்று ஜனவரி 7ஆம் நாள். தபஸ்யா மாதம் மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்றது. நாம் தபஸ்யா செய்ய வேண்டும், செய்விக்க வேண்டும், யோகயுக்தான வாழ்க்கை வாழ வேண்டும். அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் அளிக்க வேண்டும். ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையானது நமக்கு யோகயுக்த வாழ்க்கை வாழ்வதில் மிகவும் உதவி செய்கின்றது. ஊக்க உற்சாகம் என்பது பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசமாகும். எந்த பிராமணர்களிடத்தில் காரியம் செய்வதில் ஊக்க உற்சாகம் இல்லையோ அவர்கள் சுவாசமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய முழு குஷியும் அழிந்து விடுகின்றது. ஒருவேளை விசேஷமாக ஏதாவது அடைவதற்கான ஆர்வத்தில் மூழ்கி இருந்து இதை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற ஊக்கமும் இருந்தால் அந்த வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இது போன்ற ஆர்வமும் ஊக்க உற்சாகமும் இருக்கும் போது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. மேலும் காரியங்கள் செய்வதற்கான ஊக்க உற்சாகமும் மனதில் தோன்றும். அப்போது நாம் உறங்கச் செல்லும் போதும் ஊக்க உற்சாகத்துடன் இருக்க முடியும், விழித்தெழும் போதும் ஊக்க உற்சாகத்துடன் இருப்போம். இந்த ஜனவரி மாதத்தில் நாம் சிரேஷ்டமான தபஸ்யா செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் கூட அவசியம் இந்த தபஸ்யா செய்து கொண்டிருப்பீர்கள். தனது மனதை சிரேஷ்டமான ஊக்க உற்சாகத்தில் நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறரையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும். ஊக்கம், உற்சாகம், ஈடுபாடு என்பது இருக்கும் பொழுது நமக்குள் தடைகள் தானாகவே அழிந்துவிடும். எங்கு ஈடுபாடு குறைவாக இருக்கின்றதோ அங்கு வீணானது உள்ளது. வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகம் இல்லை என்றால் அநேக பிரச்சனைகள் தொந்தரவு செய்கின்றது. எனவே நாம் அவசியம் ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். அதன் கூடவே மிகவும் இனிமையானவராகவும் இருக்க வேண்டும். பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு தன்னுடைய அகங்காரத்தை கண்டறிந்து அழித்துவிட வேண்டும். இனிமையினால் தன்னுடைய வாழ்க்கையை அலங்காரம் செய்வதுதான் உண்மையான விவேகத்தின் அடையாளமாகும். யார் ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக இல்லையோ அவர்களால் யோகியாக இருக்க முடியாது. யார் சரளமான உள்ளமுடையவர்களோ அவர்களே சகஜ யோகியாக ஆக முடியும். யாரிடம் சரளத்தன்மை குறைவாகவும் அகங்காரம் அதிகமாகவும் இருக்கின்றதோ அவர்கள் யோகயுக்தாகுவது கடினமானதாக இருக்கின்றது. இப்போது நம்மை நாம் சரளத்தாவினுடைய குணத்தினால் அலங்காரம் செய்து கொள்வோம். சரளத்தன்மை தன்னுடைய அலங்காரமாக, நகையாக ஆக்குவோம். சரள உள்ளமுடைய ஆத்மாக்களுக்கு 2 விசேஷ லட்சணங்கள் இருக்கின்றது. முதலாவது, நேரத்திற்கு தேவைக்கு ஏற்ப தன்னை வளைத்து கொடுப்பது, அதாவது மோல்டாகுவது, பணிவது, தன்னைத்தான் மாற்றிக்கொள்வது. இதுவே விவேகமான செயலாகும். இரண்டாவது, ஒருவர் கூறுவதை மற்றொருவர் ஏற்றுக்கொள்வது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த 2 தாரணைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது வீட்டில் சுகம், சாந்தி இரண்டும் இருக்கும். அவர்களுடைய யோகமும் சகஜமாக ஆகிவிடும். பகவான் நமக்கு பாக்கியத்தை வழங்குவதற்காக வந்துள்ளார். பாக்கியத்தை பகவான் கொடுக்கும்போது நாம் இந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் தாமதமாக நடந்து கொள்வது அழகானதாக இருக்காது. நம்மை நாம் பணிவானவராக ஆக்குவதை கற்றுக்கொள்வோம். பணிவானவர்களே கீழே வீழ்ந்தவர்களை உயர்த்த முடியும். பணிவு இல்லாதவர்கள் உடைந்து போவார்கள். எனவே வளைந்து கொடுக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளைந்து கொடுக்கும் மரம், செடி, கொடியானது தீவிரமான புயல் வந்தாலும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கும், அசைந்து கொண்டிருக்கும். ஆனால் கடினமான, நேராக நிமிர்ந்து நிற்கும் மரமானது வளைந்து கொடுப்பதில்லை. எனவே அது உடைந்து போய்விடுகின்றது. நாமும் தன்னைத்தான் மிகவும் வளைந்து கொடுக்கும் இயல்புடையவராக ஆக்கிக்கொள்வோம். இன்று முழு நாளும் நாம் தனது 5 சொரூபங்களுடைய பயிற்சி செய்வோம்.
நமது தேவதா சுரூபம் அது எவ்வளவு உயர்ந்ததாக தூய்மையானதாக இருந்தது. அந்த தேவதா சுரூபத்தினை எதிரில் பார்த்து இதுவே நான் என்ற சங்கல்பம் செய்வோம். தனது பூஜைக்குரிய சுரூபத்தினை எமர்ஜ் செய்து நான் சாதாரணமானவன் அல்ல. பல பிறவிகளாக அநேக பேருடைய மன விருப்பங்களை நான் பூர்த்தி செய்திருக்கின்றேன். இது எனது சிரேஷ்டமான பிராமண சுரூபம். இப்போது நான் ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்ற இந்த சங்கல்பத்துடன் தனது ஃபரிஸ்தா சுரூபத்தினை எதிரில் பார்த்து தன்னை அந்த ஃபரிஸ்தா சுரூபத்தில் நிறைத்து கொள்வோம். இன்று முழு நாளும் இது போன்ற பயிற்சி மூலம் இன்றைய தபஸ்யாவினை சிறப்பானதாக ஆக்குவோம். ஓம் சாந்தி.